நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தஞ்சாவூரில் மின்தடை ஏற்பட்டதால் மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் செல்போன் வெளிச்சத்தில் கும்பகோணம் மாநகராட்சி மன்ற கூட்டம் நடத்தும் நிலை ஏற்பட்டது. கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் பழைய மாநகராட்சி மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்றது. ஜெனரேட்டர் பழுதடைந்ததால் மாற்று ஏற்பாடு இல்லாத நிலை நீடித்தது. தொடர்ந்து கூட்டத்தின் வெளிப்புற கதவுகளை திறந்து சிறிய வெளிச்சத்தில் கூட்டம் நடைபெற்றது. அப்போதும் போதிய வெளிச்சமின்மை ஏற்படவே மேயர், துணை மேயர், கவுன்சிலர்கள், அதிகாரிகள் ஆகியோர் தங்கள் செல்போன் டார்ச் லைட் மூலம் தீர்மான நகல்களை படைத்தனர். மின்சாரம் தடைப்பட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடு கூட செய்ய முடியாத அளவிற்கு மாநகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என அதிமுக பெண் கவுன்சிலர் கேள்வி எழுப்பி வெளிநடப்பு செய்தார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஏற்றுமதி செய்யப்பட்ட கடல் உணவுப் பொருட்கள் இந்தியாவிற்கு திரும்ப கொண்டுவரப்படக்கூடிய சூழல் உள்ளதாக தூத்துக்குடி ஏற்றுமதியாளர்கள் குற்றம் சாட்டினர். அமெரிக்காவிற்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் சுமார் 25 நிறுவனங்கள் தமிழகத்தில் உள்ளது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 15 நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்திய கடல் உணவு ஏற்றுமதி 23,000 கோடி வரை இந்திய அரசு வருவாய் இழப்பை சந்திக்கும் என தூத்துக்குடி கடல் உணவு ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பிரபு தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து 500 டன் 63 கோடி ரூபாய் மதிப்பில் கடல் உணவுப் பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் அதனை இந்தியாவிற்கு திரும்ப கொண்டு வரப்படக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போ இந்தியாவின் பொருட்கள் 50% டாலருடைய விலை அமெரிக்க சந்தையில் கூடுதலாக போறதுனால எல்லா அமெரிக்க பையர்ஸும் ஆர்டர்களை அப்படியே கேன்சல் பண்றாங்க. எந்த கண்டெய்னர்ஸையும் ஷிப் பண்ண வேண்டாம், நான் ஷிப் பண்ணாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம், இல்லாட்டினா இந்த வரி விதிப்பை அப்படியே நீங்கள் கட்டுங்க, நாங்கள் கட்ட மாட்டோம், 50% வரியை நீங்கள் கட்டினா நாங்கள் வேணா எடுக்கிறோம் அப்படிங்காங்க. அப்போது இந்த இறால் மீன் தொழிலே ஒரு நலிந்த லாபமுடைய தொழில். இதில் 50% என்பதை தாங்கிறது ஏற்றுமதியாளர்களால் முடியாத காரியம். திருப்பூரில் ஓடிய ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண் போலீசார் சாதுரியமாக செயல்பட்டு அறிவுரை வழங்கி காத்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மன்னார்குடியிலிருந்து கோவை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட தொடங்கியது. அப்போது சுசிலா என்ற பெண் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்ற போது நொடி பொழுதில் தண்டவாளத்தில் விழுந்தார். அங்கு பணியிலிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை பெண் காவலர் திவ்யா அந்த பெண் பயணியை எந்த அசைவும் இல்லாமல் படுக்குமாறு கடுமையாக அறிவுறுத்தினார். தொடர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டே இருந்ததுடன் அசையாமல் இருக்க வழி காட்டினார். இதற்குள்ளாக பயணி ஒருவர் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினார். தொடர்ந்து பெண் பயணி உடனடியாக காப்பாற்றப்பட்டார். சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் திருவிழா நடத்துவது தொடர்பாக தகராறில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தர்ணாவும் மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா யாருடைய தலைமையில் நடத்துவது என இருவேறு தரப்பினரிடையே பல ஆண்டுகளாக தகராறு நீடித்து வருகிறது. தொடர்ந்து இருதரப்பு கோரிக்கை அடுத்து இரு பக்கமும் சேர்ந்து குழு அமைத்து திருவிழா நடத்த போலீசார் அனுமதித்தனர். குழுவில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கருணாநிதி ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பதாக கூறி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் திருவிழா நடத்துவதற்கான குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என கோரி தர்ணாவில் ஈடுபட்டனர். கஜகஸ்தானில் நடந்த ஆசிய துப்பாக்கிச்சூடு போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை வெள்ளி வென்று அசத்தியிருக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்ற 16வது ஆசிய துப்பாக்கிச்சூடு போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 26 நாடுகள் பங்கேற்றன. இதில் தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சர் TRB ராஜா மகள் நிலா வெள்ளிப் பதக்கமும் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த ராஜசேகர் வெண்கலப் பதக்கமும் வென்றார். இவர்கள் ஷாட்கன் பிரிவில் பதக்கங்கள் வென்று அசத்தியது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆசிய துப்பாக்கிச்சூடு போட்டியில் பதக்கங்கள் வென்ற பின்பு விமானம் மூலம் இருவரும் சென்னை திரும்பினர். தொடர்ந்து அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் உறவினர்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர்.
திருவள்ளூரில் 4 சவரன் தங்கத்துடன் விநாயகர் சிலையை கரைக்கு கொடுத்த பெண்ணிடம் நகை பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியொட்டி திருவேற்காடு பேருந்து நிலையம் முன்பு 28ஆம் ஆண்டு சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதற்காக தனது வீட்டில் களிமணல் விநாயகர் சிலையை செய்த ஒரு பெண் தனது நகைகளையும் அதில் வைத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து திருவேற்காடு பேருந்து நிலையத்தில் பிற விநாயகர் சிலைகளுடன் அவர் தனது சிலையை வைத்துச் சென்றார். கரைப்பதற்காக ஆயத்தமாகும் நிலையில் சிலையில் தங்கப்பட்டை மின்னுவதைக் கண்டு அங்கிருந்தோர் சிலையை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடியதில் திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த இந்துஜா என்பது தெரியவந்தது. தொடர்ந்து நகை அந்த பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டது. 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பைனான்சியருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜாஜி தெருவை சேர்ந்த 53 வயதான ரமேஷ் என்பவர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரமேஷ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர் மீது சிவகங்கையில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் குற்றம் சாட்டப்பட்ட ரமேஷிற்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கினார். தொடர்ந்து 25,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கும் உத்தரவிட்டார். விருதுநகரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் பள்ளிவாசல் தொடர்பான இந்து முன்னணியர் வாக்குவாதத்தில் போலீசாருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதில் 2 காயமடைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் விநாயகர் சிலைகள் இரவு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கண்மாயில் கரைக்கப்பட்டது. பேருந்து நிலைய பகுதியில் ஊர்வலம் சென்றபோது பள்ளிவாசல் இருப்பதால் கொட்டடிக்கக்கூடாது என போலீசார் வலியுறுத்தினர். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மோதல் போக்கை கடைபிடிக்கவே இந்து முன்னணியினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் இந்து முன்னணி நிர்வாகிகள் 2 காயமடைந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் பேருந்து வரும் வழியில் ஆட்டோவை நிறுத்தி மறியலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் பேருந்து வரும் பின்புற பாதையில் ஆட்டோக்களை நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு முறையாக ஆட்டோ நிறுத்துவதற்கான ஸ்டாண்டு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர கோரி 2 மாதங்களாக கோரிக்கை விடுத்தோம். மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஆகியோர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். தொடர்ந்து திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி உள்ளிட்ட போலீசார் தடியடி நடத்தி மறியலில் ஈடுபட்டோரை கலைத்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திருப்பத்தூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரத்தை வெட்டி அருகே இருந்த சாமி சிலைகளுடன் இருந்த கோவிலை மர்ம நபர்கள் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடி பெருமாள்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையொட்டி ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தில் 100 ஆண்டுகள் பழமையான அரச மரமும் அடியே நாகலம்மன் விநாயகர் சிலைகளுடன் சிறு கோவிலும் உள்ளது. அதனை காலங்காலமாக மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரச மரத்தை துண்டு துண்டாக வெட்டிய மர்ம நபர்கள் சிலைகளை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் ரயில்வே துறைக்கு தகவல் அளித்தனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவையில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை முதியவர் ஒருவரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உணவு மற்றும் குடிநீர் தேடி வெளியேறும் யானைகள் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் வெள்ளிமலைப்பட்டினம் பகுதிகள் புகுந்த ஒற்றை காட்டு யானை சாலையோரத்தில் இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியது. தொடர்ந்து யானை தாக்கியதில் 90 வயது முதியவர் ஒருவருக்கு கால்கள் முறிந்தன. அப்போது பகுதியினர் கூச்சலிட்டதை அடுத்து யானை வனப்பகுதிக்குள் சென்றது. இதையடுத்து யானை நடமாட்டத்தை கண்காணித்து உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்ட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து யானை உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். 2 மாத சம்பளம் வழங்கப்படவில்லை என கோரி கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள நகர நல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் தனியார் நிறுவனத்தின் கீழ் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 350க்கும் மேற்பட்டோருக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் பாதுகாப்பு உபகரணங்களின்றி பணியாற்றுவதாகவும் கூறப்படுகிறது. இதை கண்டித்து கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள நகர நல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாள் ஒன்றுக்கு 240 ரூபாய் சம்பளமே வழங்கப்படுவதாகவும் அதுவும் முறையாக வழங்கப்படவில்லை எனவும் தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்தனர்.
விழுப்புரத்தில் KN பாளையத்தில் உள்ள கோவில் உண்டியலை இருவர் சேர்ந்து உடைத்த CCTV காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மரக்காணம் அருகே KN பாளையம் கிராமத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவிலில் பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து உண்டியல் பணத்தை எடுக்கும் பண நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கோவில் எதிரே இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கோவில் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது 2 பேர் முகமூடி அணிந்தவாறு அரிவாளுடன் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதையடுத்து மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இயற்கை வேளாண் சந்தை தொடக்க விழாவில் கலந்து கொண்ட மக்கள் ஆர்வமுடன் காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். ஆத்தூர் அருகே விநாயகபுரம் பகுதியில் ஆத்தூர் இயற்கை வேளாண் சந்தை ஆரம்ப விழா நடைபெற்றது. இங்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் வகையில் மரபு ரக அரிசி வகைகள், காய்கறிகள், பழங்கள், தின்பண்டங்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த இயற்கை வேளாண் காய்கறி சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி கரடி தாக்கி சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வருசநாடு அருகே தர்மராஜபுரத்தை சேர்ந்த முருகன் தனக்கு சொந்தமான தோட்டத்திற்கும் தினமும் சென்று வேலை பார்த்து வருவது வழக்கம். இவ்வாறு முருகன் தோட்டத்திற்கு சென்றபோது புதிரடியை மறைந்திருந்த கரடி ஒன்று அவரை தாக்கியிருக்கிறது. அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் கரடியை விரட்டிவிட்டு படுகாயமடைந்த விவசாயி ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த கண்டமனூர் வனச்சரக அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக வனவிலங்குகள் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் மலை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தாம்பரம் சென்னை GST சாலை குரோம்பேட்டை பகுதியில் சாலையில் கவிழ்ந்த சிமெண்ட் லாரி நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அப்புறப்படுத்தப்பட்டது. ஆந்திராவிலிருந்து சென்னை கோவிலம்பாக்கத்திற்கு சிமெண்ட் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை சுனில் என்பவர் ஓட்டி வந்தார். இந்நிலையில் குரோம்பேட்டை GST சாலையில் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பில் மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பு தடுப்புகள் அமைத்து வாகனங்கள் மேம்பாலம் வழியாக திருப்பி அனுப்பப்பட்டன. தொடர்ந்து 2 கனரக கிரேன்கள் மூலம் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சாலையில் கவிழ்ந்த லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. தென்காசியில் வெங்காயம் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வாசுதேவநல்லூர், சிவகிரி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஏராளமானோர் வெங்காயம் பயிரிட்டு வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நல்ல விளைச்சல் ஏற்பட்டு வரத்து அதிகரித்துள்ளதால் விலை கடுமையாக குறைந்துள்ளது. இதனால் 5 டன் அளவு நாணல் மூலம் சேமிப்பு கிடங்குகள் அமைத்து வெங்காயத்தை சேர்த்து வைத்து விலையேற்றம் ஆகும்போது விற்பனைக்கு கொண்டு செல்வோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் காதை அறுத்து தங்க கம்மல் மற்றும் தாலி சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பூங்கோதை வீட்டின் முன்பக்க கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து காதை அறுத்து 2 கிராம் தங்கம் மற்றும் 4 கிராம் தாலி சங்கிலியை பறித்துச் சென்றனர். அப்போது பூங்கோதை சத்தமிட்டதை அடுத்து மர்ம நபர்கள் தப்பிச் சென்றனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை உறவினர்கள் மீட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் புகாரின் பேரில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் பேரருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளதால் அங்கு சென்று குளித்து மகிழ்ந்தனர். நெல்லை அருகே மணமகனுக்கு வேறு பெண்ணுடன் தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டி மணமேடையில் இருந்து மணமகள் எழுந்து சென்று திருமணத்தை நிறுத்தியதால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. ராதாபுரம் அருகே நெடுவாளி பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவருக்கும் கணேசபுரத்தைச் சேர்ந்த அருண்யா என்பவருக்கும் கடந்த மே மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மணமக்கள் போன் மூலம் பேசி வந்த நிலையில் மற்றொரு பெண்ணுடன் முகேஷ்க்கு தொடர்பு இருந்தது அருண்யாவுக்கு தெரிய வந்தது. இந்நிலையில் கணேசபுரத்தில் திருமண மணமேடையில் இருவரும் அமர்ந்திருந்த போது மாலையை தூக்கி எறிந்து தனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என கூறி மணமகள் வெளியே சென்றுள்ளார். திருமணத்துக்காக செலவு செய்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தர வேண்டும் என பெண் வீட்டாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடவே இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் இருந்து சென்ற போலீசார் தலையிட்டு இருதரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கோவை ஆனைமலை அருகே மனைவி நல வேட்பு விழாவில் திரளான தம்பதியர்கள் பங்கேற்றனர். மனைவியை வாழ்த்தும் வகையில் மனைவி நல வேட்பு விழாவை வேதாத்திரி மகரிஷி அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது.
தொடர்ந்து அவரது மனைவி லோகாம்பாள் பிறந்தநாளையொட்டி ஆனைமலை அடுத்த ஆழியார் கோயிலில் மனைவி நல வேட்பு நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் புதுமண தம்பதியர் தொடங்கி வயது முதிர்ந்த தம்பதியர் வரை திரளானோர் பங்கேற்றனர். கணவனும் மனைவியும் அமைதியாக ஒருவர் கண்களை ஒருவர் ஆழ்ந்து உற்று நோக்கி பயிற்சியில் ஈடுபட்டனர். பின் ஆண்கள் எழுந்து மனைவியருக்கு மரியாதை செய்தனர். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரத்தில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கமுதி அருகே கொல்லங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தியா சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். தொடர்ந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் மூளைச்சாவு அடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பெண்ணின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரது பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். அதன் பேரில் அறுவை சிகிச்சை மூலம் உடல் உறுப்புகள் பெறப்பட்டு பாதுகாப்பாக மாற்று அறுவை சிகிச்சை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சந்தியாவின் உடலுக்கு மருத்துவமனை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பூரில் பேக்கரி கடையில் புகுந்து கார் மீது லாரி கவிழ்ந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காமநாயக்கன் பாளையம் பகுதியில் பொள்ளாச்சி நோக்கி ஒரு லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் இடதுபுறமாக இருந்த பேக்கரி கடைக்குள் புகுந்தது. அப்போது கடையின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது கவிழ்ந்து உருண்டு விபத்து ஏற்பட்டது. இதில் கார் முற்றிலும் நசுங்கி சேதமடைந்த நிலையில் பேக்கரி கடையில் முன்புறமும் சேதம் ஏற்பட்டது. விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்து பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சேதமடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வன உயிரின சரணாலய பகுதியில் வனத்துறை சார்பில் குப்பைகள் அகற்றும் பணி நடைபெற்றது. 2250 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் புள்ளிமான், நரி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் மற்றும் மக்கா குப்பைகளை அகற்றும் பணி சாராட்சியர் அமித் குப்தா தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், வனத்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ராமர்பாதம் பகுதியில் மக்கும் மற்றும் மக்கா பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றினர். தொடர்ந்து பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து வனச்சரக அலுவலர் ஜோசப் டேனியல் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். கோவை ஒப்பனக்கார வீதி அருகே மளிகை கடை லிப்டில் இருந்து தவறி விழுந்து ஊழியர் உயிரிழந்தார். ஒப்பனக்கார வீதி அடுத்த ரங்கே கவுடர் வீதியில் செயல்பட்டு வரும் மளிகை கடையில் விருதுநகரை சேர்ந்த சுரேஷ் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் அவர் பொருட்களை கடையின் மேல் தளத்திற்கு கொண்டு செல்ல லிப்டில் ஏறியபோது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த ஆலந்தூரில் புதிதாக புதைக்கப்பட்ட பாதாள சாக்கடை குழாய் மீண்டும் சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலந்தூர், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், பழவந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை குழாய் பல இடங்களில் வெடித்து சாலைகளில் பள்ளம் ஏற்பட்டதால் புதிதாக குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக ஆலந்தூர் அழகிரி தெருவில் பழைய குழாய் அகற்றப்பட்டு புதிய குழாய் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டு மணல் சரிந்ததால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர். சிவகங்கையில் பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை நகர பாஜக வர்த்தக பிரிவு தலைவராக பதவி வகித்து வந்த சதீஷ்குமார் காவலர் குடியிருப்பு அருகே வாகன பழுது நீக்கும் கடையை நடத்தி வந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இளைஞர்களுடன் ஏற்பட்ட தகராறில் சதீஷ்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அரசு விரைவு பேருந்து சாலையில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். நாகர்கோவிலிருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு விரைவு பேருந்து சென்னை கிளாம்பாக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது இன்ஜின் பழுதானதால் பேருந்து அச்சரப்பாக்கம் பகுதியில் நின்றது. நள்ளிரவு பேருந்து பழுதானதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பின்னர் மாற்று பேருந்து மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து அரசு பேருந்துகளை போக்குவரத்து கழகம் முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தனியார் கம்பெனியில் இயந்திரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் மன்னார்கோட்டை சாலையில் தயாள மோகன் என்பவருக்கு சொந்தமான கிளாம்ப் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு பணியாற்றி வந்த மகேந்திரன் இயந்திரத்தில் கிளாம்ப் தயாரிப்பதற்காக தகரத்தை துண்டிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பசும்பால், எருமைப்பாலுக்கு நியாயமான விலை தர மறுக்கும் தனியார் மற்றும் அரசு பால் கொள்முதல் நிறுவனங்களை கண்டித்து தஞ்சையில் விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புறத்தில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் சுய உதவிக் குழுக்கள் கறவை மாடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் பசும்பால் மற்றும் எருமைப்பாலுக்கு தனியார் பால் நிறுவனங்கள் உரிய விலை தருவதில்லை என கூறப்படுகிறது. அரசும் நியாயமான விலையில் கொள்முதல் செய்வதில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து 1 லிட்டர் பசும்பாலை 50 ரூபாய்க்கும் எருமைப்பாலை 75 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்ய வலியுறுத்தி கறவை பசு வளர்ப்போர் ஆதனூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.